கடவுள் ஏவால தனது மகளா ஆதாம் கையில் ஒப்பு கொடுக்கிறார். அது ஆதாமுடைய பிரிவிலேஜ் கிடையாது. ஆதாமும் கொடுக்கப்பட்ட அவனுடைய சுயநலத்தை கொடுக்கப்பட்ட கிஃப்ட் கிடையாது. கடவுள் தான் மகளை கொடுக்குறாருன்னா ஆதாமுக்கு அது இன்னும் அதிகமான பொறுப்பு கூடுது. நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு 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 மனைவியை தேர்ந்தெடுக்கும் பொழுது இயேசுவினுடைய மகளை அவர் என் கையில கொடுத்துருக்காங்க. அப்ப இயேசுவினுடைய மகன் நான் எப்படி ட்ரீட் பண்ணணும்? இயேசுவை ட்ரீட் பண்றது போல ட்ரீட் பண்ணணும். இயேசு சபையை நேசிக்கிறது போல நேசிக்கணும். இயேசு சபையை போஷிக்கிறது போல போஷிக்கணும். இயேசு சபையை நடத்துறது போல நடத்தணும். இது இருக்கிறதுனாலதான் குடும்பத்துல இன்னைக்கு ஆண் ஆதிக்கம் பெருகி இருக்கிறது. நம்ம கலாச்சாரம் ஒரு ஆண் ஆதிக்கம் கலாச்சாரம், பெண்ணை மட்டமா பேசுற கலாச்சாரம், பெண்ணை அடிமைப்படுத்துற கலாச்சாரம், பெண்ணுக்கு மரியாதை கொடுக்காத கலாச்சாரம், பெண்ணை புறந்தள்ளுகிற கலாச்சாரம். மனைவி வேலைக்காரி கிடையாது. மனைவி அடிப்படை வேலை செய்யறதுக்காக நம்ம கொடுக்கப்படலை. நம்முடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக நமக்கு மனைவி கொடுக்கப்படலை. நமக்கு ஹெல்ப்பரா இருக்கிறதுக்காக இருந்தாலும் அந்த ஹெல்ப் கடவுளுடைய மகிமைக்காக மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. உனக்கு ஃபண்டமெண்டலா மனுஷன் ஏன் படைக்கப்பட்டானே தெரியல. நீ படைப்புல திருமண பதத்தை புரிஞ்சனா விவாகரத்துன்ற சிந்தனையும் ஒரு இதுல வந்துருக்காரு. விவாகரத்துக்கான இடமே கிறிஸ்தவத்துல கிடையாது.